ஹாய் வெல்வெட்டீஸ், நம்ம இன்றைக்கி ஒரு அழகான சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். இது என்னோடய ஃபேவரேட். செய்கிறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி. இதில் நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இருந்தது சவ் பீன்ஸு, புடலங்காய், கத்திரிக்காய் நான் போட்டிருக்கேன். இதில் சொரைக்காய், அவரைக்காய் இந்த மாதிரி உள்ளதும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிழங்கெல்லாம் தவிர இந்த மாதிரி காய்கறி எல்லாமே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு குக்கர் பாட்டம் எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் குக்கராக இருந்தாலும் பரவாயில்ல, நார்மல் குக்கராக இருந்தாலும் பரவாயில்ல. அதோட பாட்டமில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அது மேலே சிக்கன் அப்படியே லேயராக கொஞ்சம் அழுத்தமாக ஈக்குவலாக அமுக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு காய்கறியையும் பாட்டி கடையில் கூறு கட்டி வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் மேலே அப்படியே வச்சுட்டே வரணும். அதே மாதிரி தான் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு, மல்லித்தூள், சீரகம், பெருஞ்சீரகம், தூளாக இருந்தாலும் போட்டுக்கலாம். ஜீரகம் பெருஞ்சீரகம் முழுசாக போட்டுக்கலாம், க்ரஷ் பண்ணி போடலாம். தேங்காய், இது எல்லாத்தையுமே இதே மாதிரியே தனித்தனியாக ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணாமலே போட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் அதில் மேலே குக்கர் மூடி போட்டுட்டு 10 மினிட்ஸ் வேக வச்சிடணும். வேக வச்சப்புறம் நல்ல வாசனை வரும். சாதாரண குக்கராக இருந்தால் விசில் நீங்கள் பார்த்துக்கோங்க. விசிலில் ஒரு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல வாசனை வரும் இல்லையா, அப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி கரண்டியால் நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் போல் வேக வச்சுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி புதினா, மல்லி, கருவேப்பிலை போட்டு மூடி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை வீடு முழுக்க அப்படி ஒரு அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டயட்லாம் இருந்தால் நம்ம அந்த இதை மட்டுமே சாப்பிட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணால் சூப் மாதிரி கிடைக்கும். ஸோ சிக்கன் சாப்பிட்டுட்டு சூப் மாதிரி அதை குடிச்சிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரைஸ் கம்மியாக தான் சாப்பிடுவோம், ஃபில்லிங்காக இருக்கும். டயட் அப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டால் உடனே இதை பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. ரைத்தா, அப்பளம், ஊறுகாய் இதே வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.